செய்திகள். புயலால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி மற்றும் கடலூர் விழுப்புரத்திற்கு மார்ட்டின் குடும்பத்தினர் ரூபாய் 5 கோடி செலவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை துவக்கி வைத்தார். புதுச்சேரி புதுசாரம் லட்சுமி நகர் 3வது பிரிவு மெயின் ரோட்டில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ வலம்புரி ஆசை விநாயகர் ஆலய கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி ஏனம் பிராந்தியத்தில் தணிக்கை விழிப்புணர்வு கூட்டம் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் ஆர் அவர்கள் தலைமையில் முதன்மை கணக்காய்வு தலைவர் திரு KP ஆனந்த் மற்றும் சட்டப்பேரவையின் பொது கணக்கு குழு தலைவர் திரு KSP ரமேஷ் ஆகியோர் முன்னிலையில் இன்று காலை நடைபெற்றது. உப்பளம் உடையார் தோட்டத்தில் நடக்கக்கூட முடியாமல் சேரும் சகதியுமாய் கிடந்த சாலையை சீர் செய்து மக்களை நிம்மதியில் ஆழ்த்திய அனிபால் கென்னடி MLA. புயலால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி மற்றும் கடலூர் விழுப்புரத்திற்கு மார்ட்டின் குடும்பத்தினர் ரூபாய் 5 கோடி செலவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை துவக்கி வைத்தார். பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரி, கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் பெருமளவு பாதிக்கப்பட்டது. இவர்களுக்கு அரசு பல்வேறு நிவாரணங்களை வழங்கி வரும் நிலையில் முன்னணி தொழில் குழுமமான மார்ட்டின் குழுமம் புதுச்சேரி, கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் 5 கோடி மதிப்பிலான வெள்ள நிவாரணப் பொருட்களை வழங்கும் நிகழ்ச்சி லாஸ்பேட்டை விமான நிலைய மைதானத்தில் நடைபெற்றது. இதில் மார்ட்டின் குழும இயக்குனர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்டங்களை வழங்கி 5 கோடி மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை லாரிகள் மூலம் அந்தந்த பகுதிகளுக்கு கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார், கல்யாண சுந்தரம் உட்பட சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள், பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். புதுச்சேரி புதுசாரம் லட்சுமி நகர் 3வது பிரிவு மெயின் ரோட்டில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ வலம்புரி ஆசை விநாயகர் ஆலய கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். விழாவில் MLA அசோக் ஆனந்த், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில துணை செயலாளர் சேது செல்வம், இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்த பாபு நடராஜன், மணிகண்டன், கிருஷ்ணமூர்த்தி, தாசில்தார் ஆகியோருக்கு விழாக்குழு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் விழா குழுவினர் சம்பத், சசி செல்வம், கோவிந்தன், ஜெய் தட்சிணாமூர்த்தி மற்றும் இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் கொடுக்கப்பட்டது. புதுச்சேரி ஏனம் பிராந்தியத்தில் தணிக்கை விழிப்புணர்வு கூட்டம் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் ஆர் அவர்கள் தலைமையில் முதன்மை கணக்காய்வு தலைவர் திரு KP ஆனந்த் மற்றும் சட்டப்பேரவையின் பொது கணக்கு குழு தலைவர் திரு KSP ரமேஷ் ஆகியோர் முன்னிலையில் இன்று காலை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஏனம் பிராந்தியத்தில் உள்ள அனைத்து துறைகளின் தலைவர்கள் மற்றும் DDOS அதிகாரிகள் கலந்து கொள்ளும் தணிக்கை விழிப்புணர்வு கூட்டம் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் ஆர் அவர்கள் தலைமையிலும் முதன்மை தணிக்கை கணக்காய்வு தலைவர் திரு KP ஆனந்த் மற்றும் சட்டப்பேரவை பொது கணக்கு குழு தலைவர் திரு KSP ரமேஷ் ஆகியோர் முன்னிலையில் இன்று ஏனாமில் நடைபெற்றது. இந்த தணிக்கை விழிப்புணர்வு கூட்டத்தில் சட்டப்பேரவையின் பொதுக்குழு மற்றும் மதிப்பீட்டு குழுவை சேர்ந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஏனம் பிராந்தியத்தில் உள்ள அனைத்து துறை அதிகாரிகள் கணக்காய்வு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். உப்பளம் உடையார் தோட்டத்தில் நடக்கக்கூட முடியாமல் சேரும் சகதியுமாய் கிடந்த சாலையை சீர் செய்து மக்களை நிம்மதியில் ஆழ்த்திய அனிபால் கென்னடி MLA. புதுச்சேரி உப்பளம் தொகுதி உட்பட்ட உடையார் தோட்டத்தில் இறக்கத்தில் 15க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது. லேசாக மழை தூறினாலே நடக்கக்கூட முடியாத அளவிற்கு சாலையில் ஒரு பக்கம் சேராகவும் மறுபக்கம் சகதியாகவும் பல ஆண்டு காலமாக யாரும் கண்டு கொள்ளாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதுகுறித்து திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களிடம் பொதுமக்கள் யாவரும் கோரிக்கை வைத்தனர். இதனை ஆய்வு செய்து அதிகாரிகளை அழைத்து சென்று அப்பகுதிகளை சரி செய்து கொடுக்குமாறு கென்னடி MLA அவர்கள் தொடர் முயற்சி செய்து வந்தார். மக்களுக்கு மண்கொட்டி சாலை அமைத்து கொடுப்பேன் என்று உறுதியும் அளித்தார். உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இதுகுறித்து நகராட்சி அதிகாரிகளிடம் பேசி சேரும் சகதியுமாய் இருந்த சாலையில் ஜல்லி மண்கொட்டி சட்டமன்ற உறுப்பினர் சாலை அமைத்து கொடுத்தார். இதில் பெரும் அளவில் நிம்மதியடைந்த மக்கள் நன்றியை தெரிவித்து மகிழ்ந்தனர். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், மாநில ஆதி திராவிடர் துணை அமைப்பாளர் தங்கவேல், கிளை செயலாளர் ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர்.
மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோயிலில் கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை பூஜை உபயதாரர் விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ரா லட்சுமி நாராயணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் 300 காளி உபசாகர் சங்கர் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், நாராயணபுரம் முன்னாள் தலைவர் ஆறுமுகம், தொழிலதிபர்கள் ஜெயராஜ் மற்றும் புஷ்பராஜ், கீழ்குத்தப்பாக்கம் ஐயப்பன், கோவில் பூசாரி லட்சுமி அம்மாள் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ சுய பூதகாளி அம்பாள் திருக்கோவிலின் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. மூலக்குளம் புதிய பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள RK நகர் மனைப்பிரிவு திறப்பு விழா புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மூலக்குளம் புதிய பைபாஸ் சாலையில் வெற்றிவேலா குரூப்ஸின் RK நகர் மனைப்பிரிவு திறப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது. திறப்பு விழாவில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி மனைப்பிரிவின் முதல் விற்பனையை தொடக்கி வைத்தார். மேலும் மனையின் சிறப்பு அம்சங்களாக பிரம்மாண்டமான நுழைவு வாயில்கள், நடைப்பயிற்சியாளர்கள் ஓய்விடம், சிறுவர்கள் விளையாடி மகிழ பூங்கா, விசாலமான திறந்தவெளி கலையரங்கம், இறகுப்பந்து விளையாட்டு திடல், LED தெருவிளக்கு வசதி, யூட்ரெயின் வாய்க்கால் வசதி, உடற்பயிற்சி திடல், மணியை சுற்றிலும் 24 மணி நேரமும் கண்காணிப்பு கேமரா வசதி, 30 அடி அகலமான சிமெண்ட் சாலை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் கூடிய மனைப்பிரிவு உள்ளதாக RK நகர் உரிமையாளர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் உரிமையாளர் அழகு மற்றும் வெற்றிவேலா குரூப்ஸ் நண்பர்கள் பாலு மனோஜ், சிவா மோகன்ராஜ், ஆனந்த் தங்கவேல், அருண்ராஜ் மற்றும் நண்பர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் மனைப்பிரிவு தொடங்கிய தினமே 70% மேல் புக்கிங் செய்யப்பட்டுள்ளது. இன்னும் சில மணிகளே உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி முதலியார்பேட்டை வண்ணாகுளம் மருத்துவமனை வீதியில் புதியதாக தொடங்கப்பட்டுள்ள சுந்தர் பஞ்சாபி ரெஸ்டாரண்டை நமது மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் திருமுகு பாஸ்கர் அவர்களின் மகன் திரு லோகேஷ் பாஸ்கர் அவர்கள் திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடக்கி வைத்தார். கடை உரிமையாளர் திரு சுந்தர், திருமதி சாந்தா, திருமதி ஜாக்லின் மற்றும் பலர் உடனிருந்தனர். புயலால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி மற்றும் கடலூர், விழுப்புரத்திற்கு மார்டின் குடும்பத்தினர் ரூபாய் 5 கோடி செலவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை துவக்கி வைத்தார். புதுச்சேரி புதுசாரம் லட்சுமி நகர் 3வது பிரிவு மெயின் ரோட்டில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ வலம்புரி ஆசை விநாயகர் ஆலய கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி ஏனம் பிராந்தியத்தில் தணிக்கை விழிப்புணர்வு கூட்டம் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் ஆர் அவர்கள் தலைமையில் முதன்மை கணக்காய்வு தலைவர் திரு KP ஆனந்த் மற்றும் சட்டப்பேரவையின் பொதுக்கணக்கு குழு தலைவர் திரு KSP ரமேஷ் ஆகியோர் முன்னிலையில் இன்று காலை நடைபெற்றது. உப்பளம் உடையார் தோட்டத்தில் நடக்கக்கூட முடியாமல் சேரும் சகதியுமாய் கிடந்த சாலையை சீர் செய்து மக்களை நிம்மதியில் ஆழ்த்திய அனிபால் கென்னடி MLA.